அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் குன்றக்குடி அடிகளின் கீழ் இயங்கும் 5 அறக்கட்டளைகளில் உள்ள கோயில்களில் ஒன்றாகிய திருப்பத்தூர் கோயிலை பார்ப்போம். ஏனைய 4 கோயில்களை நாம் முந்தைய காணொளியில் கண்டோம். இந்த திருப்பத்தூர் கோயில் மிகவும் சரித்திரம் வாய்ந்த வரலாற்று தன்மையை கொண்டதால் இதில் தனியாக கொண்டு ஆராய்கிறோம். எனவே இதன் முக்கியத்துவத்தை தொடர்ந்து பாருங்கள். இந்த காணொளி கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் இருந்தாலும் இது முழுமையாக கேட்டால்தான் உங்களுக்கு இதில் உள்ள வரலாறு புரிய வரும். எனவே கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணி பாருங்கள். தற்போது நீங்கள் பார்ப்பது இந்த திருப்பத்தூர் உள்ள தெற்கு கோபுரம் ஆகிய நம்பியாண்ட நம்பி கோபுரம். இது குன்றக்குடி அடிகளார்கள் 1992 குடமுழுக்கு செய்து இந்த கோபுரத்தை புனரமைத்துள்ளார். இதற்கு முன் இந்த கோபுரத்தை முகமது படையெடுப்பு பல நூற்றாண்டுகள் அழிக்கப்பட்டு அப்படியே இருந்தது. இவர் புனரமைப்பு செய்து தற்போது இந்த கோபுரத்தை உருவாக்கியுள்ளார். இனி கோயில் உள்ள தல வரலாறு பார்ப்போம். புராணங்கள் மூலம் கிடைக்கப்பெறும் செய்தியாக இங்குத்தான் எம்பெருமான் திரிபுர சங்கர, அதாவது திரிபுரனை வென்ற அந்த அரக்கனை வென்ற அந்த மகிழ்ச்சியில் வெற்றி களிப்பில் வீர தாண்டவத்தை கௌரிக்கு மறுமுறை ஆடி காட்டியதால் அதனை கௌரி தாண்டவம் என்று இங்கு அழைக்கின்றனர். இந்த கௌரி தாண்டவ செய்தியை பெருமாள் மூலம், அதாவது திருமால் மூலம் அவரது மனைவி லட்சுமி அறிய அவரும் இந்த வீர தாண்டவத்தை காண விருப்பம் கொள்ள, அதற்கு பெருமாள் லட்சுமி நீ திருப்பத்தூர் சென்று தாமிருந்து வழிபட வேண்டும், அப்படி வழிபட்டால் இந்த வீர தாண்டவத்தை நீ உன்னால் காண இயலும் என கூறுகிறார். எனவே லட்சுமி அவர்கள் பாட்கடலில் பரந்தாமனை வணங்கி விடை பெற்று இந்த திருத்தலில் உள்ள திருப்பத்தூர் இந்த உமா மகேஸ்வரனை வேண்டி கடும் தவம் புரிந்தார்கள். அதற்கு மனமிறங்கிய எம்பெருமான் இந்த உயிர்களை பேணி காக்கும் தாண்டவத்தை 3வது முறையாக லட்சுமிக்காக இங்குள்ள திருச்சிற்றபையில் ஆடினார் என்று தலவரலாறு கூறுகிறது. இத்தாண்டவம் காத்தல் தொழிலை இயக்கிட ஆடியதால் இதை இரட்ச தாண்டவம் என்றும் அழைக்கின்றார்கள். இவ்வாறு 5 தொழிலையும் தனித்தனியாக செய்யும் தாண்டவங்கள் உண்டு. இங்கு இந்த 6 சிவத்தலங்களில் நிகழ்ந்ததாக இந்த திருப்பத்தூர் புராணம் கூறுகிறது. இவ்வகையில் படைத்தல் தொழிலை இயக்க காளிக தாண்டவம் திருநெல்வேலி தாமிரபரணி உள்ள நெல்லையப்பர் தாமர சபையிலும், காத்தல் தொழிலை இயக்க திருப்பத்தூர் உள்ள சிற்சபையில் கௌரி தாண்டவத்தையும், மதுரை வெள்ளை அம்பலத்தில் அழித்தல் தொழில் நிகழ சந்தியா தாண்டவத்தையும், மறைத்தல் தொழில் நிகழ திரிபுர தாண்டவத்தை திருக்குற்றால ரத்தின சபையிலும், அருளல் தொழில் நிகழ ஊர்த்தவ தாண்டவத்தை திருவலங்காடு ரத்தின சபையிலும் நிகழ்த்தினார் என்று இந்த திருப்பத்தூர் புராணம் மூலம் அறிய முடிகிறது. இந்த மேலே கூறிய 5 தொழிலும் ஒரே சேர நிகழ்ந்திட ஆனந்த தாண்டவத்தை தெளிவில் உள்ள கனக சபையில் நடந்ததாக இந்த திருப்பத்தூர் புராணம் மேலும் விவரிக்கிறது. மேலும் மெய்கண்ட சந்தான அருளாளர் மறைஞான சம்பந்தர் கிபி 15ஆம் நூற்றாண்டில் திருத்தளி புராணம் இயற்றியுள்ளது இங்கு கல்வெட்டில் செய்தி உள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் சொக்கலிங்க ஐயா திருப்பத்தூர் புராணம் அரங்கேற்றியுள்ளார். அருணகிரி பெருமாள் 2 திருப்புகழ் கோவையை இங்கு பாடியுள்ளார். 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கிய சிவகங்கை சரித்திர கும்மியும் அம்மானையும் எனும் நாட்டார் இலக்கியத்தில் இந்த திருப்பத்தூரில் பலம் வாய்ந்த கோட்டை அமைந்து அதனுள் இக்கோயில் இருந்ததாக குறிப்புகள் உள்ளன. வடமொழியில் மயூரகிரி மான்மியம் என்றும், தமிழில் சேது புராணம் என்றும், சூரை குடிப்புராணம் திருப்பத்தூர் 10தாதி என்றும், திரிகூடர சப்ப கவியரசரால் இயற்றப்பெற்ற திருக்கோட்டியூர் திருப்பத்தூர் கணின் பள்ளியேசல் ஆகிய நூல்களிலும் இக்கோயிலை பற்றிய சிறப்பித்து விவரித்துள்ளார்கள். இந்த கற்களால் கட்டப்பட்ட கோயிலை கற்றளி என்பார்கள். எனினும் தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயிலிலும் திருத்தளி என பெயரில் அழைக்கப்படவில்லை. ஆனால் இலக்கியங்கள் கூறுகின்ற திருத்தளி என்ற வார்த்தை திருக்கோயில் என்பதை குறிப்பதாகவும், அதை இங்கு பேச்சு வழக்கிலும் திருத்தளி என்று மக்கள் கூறுவதன் மூலம் இந்த கற்கோயில் கற்றளி என்பதை கற்கோயிலுக்கு சிறப்பிக்கும் இன்னும் முதலில் வழங்கப்பட்டிருக்கலாம் என்பது இது. எனவே இதிலிருந்து இக்கற்கோயில் மிகவும் பழமையானது என்று கருத்து தோன்றுகிறது. அதற்கேற்ப கரூரின் வடக்கில் உள்ள கல்வெட்டில்
பாண்டிய மன்னன் 2ஆம் வருகுணன் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் இக்கோயிலில் திருப்பத்தூர் திருக்கற்றளி என குறிப்பிட்டுள்ளனர். இந்த காலத்திற்கு முந்திய கற்றளி காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் ஆலயமாகும். இது பல்லவர்களால் கட்டப்பட்டது. அதே போன்று பாண்டிய மன்னர்கள் உருவாக்கப்பட்ட கற்றளி கோயில்களில் இதுதான் முதல் கோயிலாக இருந்திருக்கக்கூடும். அதாவது கற்கள் உருவாக்கப்பட்ட பாண்டிய மன்னர் உருவாக்கப்பட்ட கோயில் இதுவாக முதல் கோயிலாக இருக்கக்கூடும் என்கிறார்கள். அதை சிறப்பிக்கும் வண்ணம் இந்த கோயிலை திருக்கற்றளி என்று பாண்டிய மன்னர்கள் பெயர் வைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. இங்கு இறைவனை திருத்தலிநாதர் அல்லது திருத்தலியான் என அழைக்கிறார்கள். இரவியை சிவகாமியம்மை என்றும் அழைக்கிறார்கள். அதைப்போன்று முதலில் எறும்புகள் புற்றுகள் நிறைந்திருந்த இப்பகுதியை திருப்புற்றூர் என்றும் பின்பு திருப்புத்தூர் என்றும் பிறகு அதுவே மருவி 12ஆம் நூற்றாண்டு முதல் திருப்புத்தூர் என தற்போது அழைக்கின்றார்கள். இந்த கோயிலின் 2வது திருச்சுற்றில் வடக்கில் யோக பைரவர் மூர்த்திகள் அமைந்துள்ளன. தனி சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதை மருதசகர்கள் சிலையும் நுழையும் இடத்தில் வைத்துள்ளனர். இங்கு மருதசகர்கள் வழிபட்டு அவர்கள் எப்போது போர்ப்பட்டு செல்லும் போது இங்கு வழிபட்டு செல்வதாக வரலாறு கூறுகிறது. மேலும் இங்கு சௌமிய நாராயண் பெருமாளுக்கு தனி சன்னதி உள்ளது. மேலும் நாகேஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது. மேலும் அரும்பாக்கிலன் நரலோக வீரன் என்றெல்லாம் பட்டங்கள் பெற்ற முதல் குலோத்துங்கனின் படைத்தளபதியான காளிங்கராயன் இங்குள்ள கௌரி தாண்டவம் மண்டபத்தை மிக வேலைப்பாடுடன் கட்டி முடித்துள்ளார். மேலும் இராமாயணத்தை இயற்றிய வால்மீகி மற்றும் அகத்தியருக்கு 2ஆம் சுற்றின் கோயிலின் பின்பகுதி பிரகாரத்தில் சிலைகள் வைத்துள்ளனர். சின்ன மண்டபம் உள்ளது. இந்த சிலைகள் ஏன் வைத்துள்ளனர் என்று ஆராய்ந்த பொழுது இராமாயணத்தை இயற்றிய வால்மீகி மகரிஷி பிருகு முனிவரின் சகோதரர் என்றும் இந்த வால்மீகி கொள்ளை வழிப்பறிப்பு போன்றவற்றில் ஈடுபட்டு இருந்தார் என்றும் இவரை மகரிஷியாக மாற்றிய நிகழ்வு நடந்த தலமே இத்திருப்பத்தூர் தலம் என்று தல வரலாற்றின் மூலம் அறிய முடிகிறது. இங்கு சிவனை நோக்கி வால்மீகி கடும் தவம் புரிந்த பொழுது அவரை சுற்றி காலப்போக்கில் புற்று தோன்றியது. எனவே சிவன் அவரது தவத்தை மெச்சி புற்றின் முன் தோன்றி அவருக்கு காட்சி தந்து அவருக்கு வேண்டிய வரத்தை தந்து தான் இந்த வால்மீகி தான் யார் என்பதை உணரச் செய்தார். அதன் பிற்பாடு தான் இந்த வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார் என்பது அறிய முடிகிறது. இவ்வாறு வால்மீகி தவம் புரிந்தபோது அவர் சுற்றி கடு புற்று வளர்ந்ததனால் இதை புற்றூர் என்று அழைத்தனர் என்பதை தல வரலாற்றின் மூலம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இத்தலம் இருந்த இடத்தை வால்மீகிபுரம் என வடமொழியிலும் புத்தூர் என தமிழிலும் வழங்கி திரு என்ற அடைமொழியோடு திருப்புத்தூர் என்று அழைக்கப்பட்டு 12ஆம் நூற்றாண்டு முதல் அது மருவி திருப்புத்தூர் என அழைக்கின்றார்கள். இந்த வால்மீகி திரோதயத்தில் வாழ்ந்த பொழுது இந்த கோயில் யோக பைரவரை மூர்த்தி அவரை பிரதிஷ்டை செய்தார் என்று குறிப்புகள் உள்ளன. இந்த வால்மீகி தவம் செய்த இடத்தில் இருந்த மரம் தற்பொழுதும் பட்டு போய் ஒரு கல் மரம் போல் அந்த சிலையின் அருகே உள்ளது. சீதேவி சிதலிக்குளம் ராமரின் புதல்வர்களான லவன் குஷன் என குழந்தைகள் சீத பிராட்டிக்கு இங்கே தான் பிறந்தார்கள் என்று இத்தல வரலாற்றின் மூலம் சொல்கிறார்கள். சீதை கர்ப்பவதியாக இருந்த பொழுது மக்களின் சொல்லை கேட்டு ராமர் லட்சுமணன் மூலமாக இங்கு தவம் செய்து வந்த வால்மீகி ரிஷியிடம் சீதையை கொண்டு வந்து ஒப்படைத்து விடுகிறார். இந்த திருப்புறத்தில் தான் சீதைக்கு குழந்தை பிறந்தது. அதற்கு அவர்கள் லவன் என்று பெயரிட்டு பேணி வளர்க்கின்றனர். இவ்வாறு சீதை ஒரு நாள் நீர் எடுத்து செல்ல வெளியே போகும்போது தொட்டில் உள்ள லவனை பார்த்து கொள்ளும்படி வால்மீகி மகரிஷியிடம் கூறிவிட்டு சீதை சென்று விடுகிறார். வால்மீகி அமர்ந்த அந்த சின்ன மடத்தினை பார்க்குறீங்க, பக்கத்தில் கோயில் இருக்குது, நாங்களுடையவங்களாம் இருக்குது. இது வால்மீகி தவம் செய்த இடம் என்று சொல்கிறார்கள். அவர் வால்மீகி தவத்தில் அமர்ந்திடும் போது சீதை சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் சென்றவன் திரும்ப அவருக்கு தவத்தில் தனது குழந்தையை சரியாக கவனிப்பார் என்று அச்சம் திரும்பி குழந்தையை சீதை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். கண் விழித்த மகரிஷி குழந்தையை காணாது வருந்தி தன் கையில் இருந்த தர்பையை தொட்டிலிட அது குழந்தையாக வடிவமெடுத்தது. அந்த குழந்தை குசன் என்றால் தர்பை என்று பொருள் என்று சொல்கிறார்கள். சீதை திரும்பி வந்தபோது இந்த குசனை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். இருவரும் உன் குழந்தைகள் தான் என அசிரி சொல்கிறது. இவ்வாறு
சீதை லவன் மற்றும் குசனை இருவரையும் இங்கே வளர்த்தார்கள் என்று இத்தலப்புராணம் கூறுகிறது. அவ்வாறு சீதை நீராடிய குளம் இன்றும் சீதளி குளம் என்று இங்கு அழைக்கப்படுகிறது. அதையடுத்து அகத்தியர் பக்கத்திலே இங்கு ஒரு சிறிய லிங்கம் அமைத்துள்ளார். அவர் பிரதேசித்த லிங்கம் அகத்திலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வடமேற்கு மொழியில் பிரதேசிக்கப்பட்ட இந்த லிங்கத்தை அவர் பூஜித்தாக கூறுகிறார்கள். இவர் இல்லாமல் திருஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர், மங்கையர்க்கரசியார், திருநாவுக்கரசார், சுந்தரமூர்த்தி நாயனார், நின்றுசீர் நெடுமறை நாயனார், குலச்சிறை நாயனார், சேரமான் பெருமான் நாயனார் போன்றோர் இத்திருத்தலிநாதரை போற்றி பல்வேறு பதியங்களை பாடியுள்ளார்கள். இதிலிருந்து திருஞானசம்பந்தர் மடம் திருத்தொண்ட தொகையான் திருமடம் என்று அழைக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பல முடையான் திருமடம் ஆகியவை மூலப்பரிடை, மகாசபை, பெருங்குறி என கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இங்கு 4 வேதமும் 6 அங்கமும் வாழ்வு பெற்று தலம் என்கிறார் திருஞானசம்பந்தர். முதலாக 12 திருமுறைகளை பட்டத்து யானை மேல் வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்த வழிபட்டார்கள் என்று கல்வெட்டு செய்தி இங்குள்ள அகத்திய லிங்கத்தின் அருகே உள்ள கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளனர். இதை போன்று நம்பியாண்டார் நம்பர் சோழ நாட்டில் இந்த 12 திருமுறைகளை வரவேற்றார். அது ஊர்வலமாக வந்த செய்தி இங்கு குறிப்புகள் உள்ளன. அப்போ சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நல்ல உறவு இருப்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. மேலும் மருத சோழர்களின் திருப்பணியை நினைவு கூறும் வண்ணம் இந்த கோயிலில் உள்ள யோக பைரவரை வணங்கிய வண்ணம் அவர்களின் சிலைகள் உள்ளன. இங்குள்ள பைரவர் உலகில் வேறு எங்கும் காண முடியாத வடிவமாக யோக நிலையில் அமர்ந்துள்ளார். இந்த யோக பைரவர் இதன் பிறகு காசில் சென்று அங்கு பைரவ வழிபாடு சிறப்புற்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறு நாள்நடைய சிறந்த இடமாக இந்த திருப்பத்தூர் தலம் பைரவருக்கு அமைந்தால் இங்கு அவர் யோக பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே தான் இங்கு பைரவர் எங்கும் காணாவதில் யோக நிலையில் அமர்ந்துள்ளார். மேலும் இந்த யோக பைரவருக்கு எதிர் 3ஆம் பிரகாரத்தில் மேரு பீடத்தில் பைரவ எந்திரம் வைத்துள்ளார்கள். எனவே இந்த தனிச்சிறப்பு வாய்ந்த பைரவ எந்திரம் இந்த கோயில் இருப்பது அதனுடைய தனிச்சிறப்பாகும். இந்த சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டையில் பைரவருக்கு நிறைய கோயில்கள் உள்ளன. அவ்வாறு திருமயத்தில் அமைந்த கோட்டையில் பைரவரைத்தான் 30/30/2024 அன்று நம்முடைய அமித்ஷா அவர்கள் இங்கு வந்து வணங்கி சென்றார்கள். மேலும் இத்திருப்பத்தூர் தலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுத்தான் விஷ்ணு ராம அவதாரம் எடுக்க வழிவகுத்து என்று தலச்செய்தியில் கூறுகின்றன. புராண அடிப்படையில் அசுரர்களிடமிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முனிவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட அவர் தன் சுதர்சனை இங்கு அசுரர்களை விரட்ட அனுப்பினார். அப்பொழுது இந்த அசுரர்கள் பிருகு முனிவரின் மனைவி இருந்த இடத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு வாக்கு அளித்தபடியால் அவர்களுக்கு கொல்ல இந்த பிருகு முனிவரின் மனைவி சம்மதிக்கவில்லை. எனவே சுதர்சனன் என்ன செய்து அறியாமல் இருக்கும்போது விஷ்ணு அவர் மனைவியை சேர்த்து அனைவரையும் கொன்றுவிட என்று கட்டளை கொடுக்க அதற்கு இணங்கி வேறு வழி என்று பிருகு மனைவி மற்றும் அனைவரையும் சுதர்சன் விஷ்ணு ஆணைக்கு நம்ப கொன்றுவிடுகிறார். அப்போது அங்கு வந்த பிருகு முனிவர் தனது மனைவி நிலை கண்டு மனம் வருந்தி மகாவிஷ்ணுவுக்கு, நீங்கள் இப்பூமியில் மனிதனாக பிறந்து மனைவி பிரிந்து நான் எப்படி கஷ்டப்படுவனோ அதை போன்று நீரும் துயர்படுவீராக என சபித்து விட்டார். இச்சம்பவம் தான் ராமதாரம் நிகழ வித்திட்டது என்று இத்தல வரலாறு மூலம் அறிய முடிகிறது. அப்போது மகாவிஷ்ணு இத்தல இறைவனாகிய திருத்தலிநாதரை நோக்கி தவமிருந்து சாப விமோசனம் பெற வழிபட்டார் என்று குறிப்புகளும் உள்ளன. எனவே இந்த தலம் ராமாயணம் உருவாக காரணமாக அமைந்த அது இயற்றிய வால்மீகி வாழ்ந்த இடமாகவும் உள்ளது. இதனால் தான் ராமாயணம் முதலில் தமிழில் தான் எழுதப்பட்டது என்றும் பின்பு அதை வடமொழியில் மொழிபெயர்த்துள்ளார்கள் என்றும், ஆனால் நம்முடைய சங்ககால ராமாயணம் பெரு வெள்ளத்தின் போது அழிந்ததால் நாம் தற்போது சமஸ்கிருதத்தில் எழுதியுள்ள ராமாயணத்தை அறிகிறோம். எனவே ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி அவருடைய பெயரை கொண்டே தமிழர் என்று அறிய முடிகிறது. எனவே தான் அவர் இயற்றிய ராமாயணம் தமிழில் தான் இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்பது அடியன் கருத்தாகும். நீங்கள் கூகுள் செய்து பார்த்தாலும் சங்ககால ராமாயணத்தில் குறிப்புகள் பலவிதமாக உள்ளன. அதை நீங்களே பார்த்து முடிவெடுங்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் இத்தகைய சுனாமி பல விஷயங்கள் வரும்போது தமிழர்கள் புலம்பெயர்ந்து வடக்கு நோக்கியும் செல்கிறார்கள். அப்படி புலம்பெயர்ந்தவர்கள் மேற்குள்ள கடற்கரை வழியாகவும் கிழக்குள்ள கடற்கரை வழியாகவும் இந்த பக்கம் குஜராத், இந்த பக்கம் பெங்கால் இது வழியாக அங்கு அடைந்து அதன் மூலம் நிலப்பகுதியை அடைந்து
மேலே நோக்கி செல்கிறார்கள் இமயப்பகுதி வரை. எனவே இவர்கள் கொண்டு சென்ற அந்த கருத்துக்கள் அங்கு ஆட்சி மொழியில் இருந்த சிறந்து விளங்கிய இன்றைக்கு எப்படி ஆங்கிலம் இருக்கிறதோ அந்த காலத்தில் அங்கு வடநாட்டில் சமஸ்கிருதம் இருந்தது. எனவே இவர்கள் கருத்துக்கள் சமஸ்கிருதத்தில் பதியப்பட்டுள்ளது. இதுதான் நம்முடைய கருத்தில் இங்கு அழிந்தாலும் சமஸ்கிருதத்தில் வடநாட்டில் பத்திரமா பதியப்பட்டு என்பதை அறிய முடிகிறது. இது ஒரு நாகரிகத்தின் தொடர்ச்சி என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நாகரிகம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சென்றது. அதற்கு நம்மளுடைய குறிப்புகள், வரலாற்று பாய்கள் எல்லாமே சான்ஸ்கிரிட் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. இப்படி நான் எப்படி கூறுகிறேன் என்றால், வால்மீகி வழிபட்ட கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் உள்ளன. அதன் பிற்பாடு வால்மீகி ராமாயணம் காவியை படைத்த பின்னர் அவர் உயர்ந்த நிலையில் வைத்து தமிழ் மக்கள் அவர்களை போற்றி பாதுகாத்துள்ளனர். எனவே புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் இந்த வால்மீகி மகரிஷிக்கு ஆலயங்கள் அமைத்துள்ளனர். அவை வட இந்தியாவில் உள்ள வால்மீகியின் ஆலயங்கள் பகவான் வால்மீகி தீர்த்தத்தலம் அமிர்தசர் பஞ்சாபில் இருக்குது. வால்மீகி ஆசிரம் கான்பூர் யூபியில் இருக்குது. மகரிஷி வால்மீகி கோயில் நியூ டெல்லியில் இருக்குது. வால்மீகி மிலாப் சாஹிப் மந்திர் கட்ரா அலுவாலியா அமிர்தசரில் பஞ்சாபில் இருக்குது. இதில் எப்படி இவர்கள் சென்றார்கள் என்றால், நம்முடைய தமிழர்கள் அக்காலத்திலே கடல் செல்லும் திறன் படைத்தவர்கள் கப்பல் மூலம் சென்றுள்ளார்கள். அவர்கள் அவ்வாறு சென்ற பொழுது தற்போதைய குஜராத்தில் உள்ள கட்சி பகுதியை அடைந்து அங்கிருந்து மேல்நோக்கி சென்று ஹரியானா மற்றும் பகுதியை அடைந்து புதுடில்லி அடைந்துள்ளார். புதுடில்லி அடைந்த பின்னர் அவர்களுக்கு கங்கை மூலம் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. கங்கை மூலம் பயணிக்கும் போது அவர்களுக்கு கான்பூர், யூபி, அயோத்தி இந்த இடத்துக்கெல்லாம் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பது அடியனின் ஆய்வின் முடிவு. எனவேதான் இந்த கான்பூர் மற்றும் அமிர்தசர் உள்ள இடங்களில் இந்த சீதையின் குழந்தைகள் பெற்றெடுத்துள்ள வால்மீகி அங்கு சென்றுள்ள குறிப்புகள் என்ன? இங்கும் பார்த்தால் ராமாயணம் மற்றும் சீதையை வளர்த்த இடம், வால்மீகி ராமன் இயற்றிய இடம் என்று குறிப்புகள் உள்ளன. இதிலிருந்து இந்த கான்பூரில் ராமன் இயற்றினார் என்று சொல்கின்றனர். மேலும் வால்மீகிக்கு பஞ்சாபில் பல கோயில்கள் உள்ளன. எனவே தான் இங்கு வால்மீகி இயற்றிய ராமாயணத்தை அங்கு சமஸ்கிருதம் பயின்று இயற்றியிருக்கலாம். எனவே தான் வால்மீகி உண்மையில் இந்த வடமொழி ராமாயணத்தை இயற்றுவதற்கு முன் இங்கு தமிழ் இயற்றியுள்ளார். வடமொழி ராமாயணத்தை வால்மீகி பயின்று இயற்றினாரா இல்லை அவர் சொல்ல மற்ற இயற்றினார் என்பதை ஆராய வேண்டியுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் வால்மீகி வணங்கி வந்த வழிபட்ட சிவத்தலங்களில் ஈஸ்வரன் பெயரை வால்மீகி ஈஸ்வரர் என்று அழைக்கும் பல கோயில்கள் நாம் காண முடிகிறது. அதனுடைய சரித்திரத்தை இங்குள்ள கோயில்கள் சொல்கின்றன. நீங்கள் தற்போது பார்க்கும் புகைப்படத்தில் இந்த கல்வெட்டுக்கள் மதில்சுருள் குறிக்கப்பட்டுள்ளதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறேன். நீங்கள் உற்று நோக்கினால் கல்வெட்டில் இருப்பது தெரியும். இனி வால்மீகி அடிப்படையாக கொண்டு எவ்வாறு வால்மீகி ஈஸ்வரர் கோயில் பல இடத்தில் இருக்கிறது என்பதை ஆராயும். அதில் முதலாவதாக திருவான்மையூரில் வால்மீகி ஈஸ்வரர் என்ற கோயில் இருக்கிறது. இந்த திருவான்மையூர் முன்பு வால்மீகூர் என்று அழைக்கப்பட்டு அது மறுவி தற்போது திருவான்மையூர் என்று அழைக்கின்றார்கள். இதிலிருந்து அந்த ஊரின் வரலாறு தொடர்கிறது. 2. செங்கல்பட்டில் ஸ்ரீ வால்மீகி ஈஸ்வரர் ஆலயம் சிறுகுன்றம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. மேலும் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வால்மீகி ஈஸ்வரர் கோயில் உள்ளது. மருதநாடில் உள்ளது. அதையடுத்து சிவகங்கை திருப்பத்தூரில் அவர் வாழ்ந்த வழிபட்ட திருத்தொலிநாதர் மற்றும் பிரதேச செய்த யோக பைரவர் கோயில் உள்ளது. எனவே வால்மீகி சிவகையிலிருந்து அவர் சென்ற வழித்தலைதான் நம்ம சென்னை வரை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் கப்பல் மூலம் சென்றாரா இல்லை எப்படி சென்றாரா என்பது நமக்கு குறிப்புகள் மேலே வட இந்தியாவில் தான் கிடைக்குது. ஸோ இடைப்பட்டதில் அவர் நடந்து கூட சென்றார் என்பது தெரியவில்லை. இந்த மேலே குறிப்பிட்டுள்ள தலங்களின் வரலாறு மூலம் எப்படி வால்மீகி ஒரு தமிழராக இருந்திருப்பார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அவர் சென்று தரிசித்தலாம் அவருடைய பேரில் வால்மீகி ஈஸ்வரர் என்று அழைக்கப்பட்டிருப்பது பல கோயில்கள் தமிழர்கள் காண முடிகிறது. அதே போன்று வால்மீகி சீதையை திரும்ப அயோத்தியை சென்ற வழி தடங்களில் தான் இந்த பஞ்சாப், டெல்லி, கான்பூர் இடங்களில் இருக்க வாய்ப்புள்ளது என்பது என்னுடைய ஆய்வின் மூலம் தெரிய வருகிறது. எனவே சீதை ராமனின் அயோத்தியை அடைந்தார் என்றும் அதை பார்த்து நாம் ஆராயும் பொழுது சீதை ராமன் அயோத்தியில் இறுதி காலத்தில் இருந்திருக்கலாம். பிறகு அங்கிருந்து ராமர் அவர்கள் தனது உபநிடதங்களில் தொகுத்து மற்றும் பலோட உபநிடங்களை தொகுத்து 108 உபநிடதங்களை தொகுத்து வழங்கினார். அதன் மூலம் அவர் இறைநிலையை எய்திய கடவுள் நிலையை அடைந்தார். அவ்வாறு மக்கள் அவரை போற்றினார்கள். இதன் மூலம் இராமாயண காவியம் தெற்கிருந்து தான் வடக்கு
நம்முடைய மூதாதையர்கள் புலம்பெயர்ந்த போது பரவியிருக்கு என்பதை அறிய முடிகிறது. மேலும் அயோத்தி மேலே வடக்கில் உள்ளது. ஆனால் ராமர் வனவாசம் சென்ற சீதையோடு தங்கி வாழ்ந்த பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா பகுதியில் உள்ளது. அவர் ஆசி பெற்ற அகத்தியர் தெற்கே வாழ்ந்த அகத்திய மலையில் இருந்தார். ராமாயண நிறைய நிகழ்வுகள் தெற்கே மையமாக கொண்டு தான் உள்ளது. இதில் அவர் பிறந்த இடம் அயோத்தி, சீதையை மணந்த இடம் மிதிலை. அதை தவிர்த்து ராமாயணத்தில் மற்ற பகுதியில் எல்லாம் தெற்கே தான் உள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் ராமர் தெற்கே தான் அதிகம் வாழ்ந்துள்ள பகுதிகளாக நமக்கு தெரிகிறது. சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேசம், மேலும் ராவணன் சீதையை கடத்தியாக கூறும் இடம் நாசிக் மகாராஷ்டிராவிலும், கிஷ்கிந்தா பகுதி ஹம்பி அதாவது கர்நாடகத்திலும், ராமேஸ்வரம் ராமர் இறுதியை வழிபட்டிடம் தமிழ்நாட்டிலும், இந்த ஜடாயு விழுந்த இடம் ஆந்திராவிலும் மற்றும் அவர் ராமாயணம் போர் புரிந்ததாக கூறும் இடம் ஸ்ரீலங்காவிலும் உள்ளது. இந்த பகுதிகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த சீதை தீமித்து தன்னுடைய தூய்மையை வெளிப்படுத்திய பின்பு அவர் இந்த ராமேஸ்வரத்தில் அமைந்த சிவகங்கை என்னும் ஊர்தான் மற்ற ஊர்களெல்லாம் ஒப்பிடும்போது அருகில் உள்ளது. எனவே வட இந்திய ஊர்களை காட்டிலும் இங்குத்தான் இது அருகில் இருந்தால் சீதாதேவியர்கள் இங்கே தங்கி வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதை இந்த திருப்பத்தூர் சிவபுராணத்தின் மூலம் தலப்புராணத்தின் மூலம் அறிய முடிகிறது. இந்த பகுதியில் இக்காலத்தில் புலம்பெயர்ந்த நம் தமிழர்தான் மேற்கே குஜராத், பஞ்சாப் மாநிலங்கள் வரையும், கிழக்கே புலம்பெயர்ந்தவர்தான் ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் பீகார், வங்காளம், அசாம் என பரவியுள்ளனர். எனவே தான் இதன் அடிப்படையில் ராமாயணத்தை அணுகினால் ராமன் இறுதி காலங்கள் அயோத்தியில் இருந்தது. அவர் பல உபநிடத்தங்களை தொகுத்து எல்லோருக்கும் போதித்து உயர்நிலை அடைந்த வாழ்ந்த அந்த பகுதியில் அவர் ஆலயம் அமைந்துள்ளது என்பது அடியனின் கருத்தாகும். இந்த நோக்கில் உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைத்தால் இல்லை உங்களுடைய கருத்து ஏதாவது எனக்கு பகிரவும். எனவே இங்கு இந்தியாவின் நாகரிகம் என்று எடுத்தால் அது தென்னிந்தியாவில் தான் வடக்கு நோக்கி பரவியது. எனவே நம்முடைய இந்தியாவின் மூதாதையர்கள் யார் என ஏற்கனவே முந்தைய காலம் சொல்லியிருந்தேன். ஒன்று, முருகர் வழி சிவன் வழி வந்த தெற்கு இந்திய மூதாதையர்கள், அதே மாதிரி கணபதி மூலம் வந்த வட இந்திய மூதாதையர்கள், பிரம்மா அவருடைய சீடன் வழியாக வந்தவர்கள், மத்திய ஸ்டெப்பி புல்வெளின்னு சொல்லுவாங்க, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து வடமேற்கு இந்தியாவில் செட்டிலான நம்முடைய மூதாதையர்கள் என 3 மூதன் கலப்பேதான் வட இந்தியாவில் நம்முடைய இனமாக உருவாகியிருக்கிறது. தென்னிந்தியாவில் போனவர்கள் தான் குஜராத், இந்த பெங்காலில் மிக்ஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்களோட இந்த தென்னிந்தியாவில் போனவங்க மேற்கு நோக்கி நகர்ந்தவர்கள் தான் சிந்து சமவெளி நாகரிகமாகவும் மலர்ந்துள்ளனர். எனவே சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பது இதன் மூலம் அறிய முடிகிறது. நீங்கள் ராமாயணம், மகாபாரதம் எப்படி எடுத்தாலும் சுற்றி பார்த்தீர்கள் என்றால் இது தமிழர்கள் தான் அதுக்கு எல்லா இடத்திலும் தொடர்பு இருக்கிறது. தமிழர் நாகரிகம் தான் அங்கு பரவி இருக்கிறது. எனவே நாகரிகத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, அவதாரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் ஏற்கனவே சொல்ல ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம் பிற்பாடு தான் வருகிறது. அதுக்கு முந்தைய அவதாரங்கள் தென்னிந்தியாவில் நடைபெற்றுள்ளது. எனவே அதன் அடிப்படையில் பார்த்தாலும் கலாச்சாரம் இங்கு தென்னிந்தியாவில் இருந்த வடந்தையை நோக்கி சென்றிருப்பது அடியின் கருத்து. குமரி கண்டம் அழிந்ததால் நாம் அதை கூடிய கருவு கிடைக்காதனால் நாம் நம்முடைய நாகரிகம் தென்னிந்தியாவில் வடந்தியாவிலிருந்து தென்னிந்திய நோக்கி என்று மாறுதலாக கருதுகிறோம். நீங்கள் குமரிக்கண் இருப்பதை மனதில் கொண்டு அதன் அடிப்படையை ஆராயும் போது இது எல்லாம் நம்முடைய புராணங்கள் அடிப்படையிலும் இலக்கிய அடிப்படையிலும் பொருந்துவதை, மேலும் வரலாற்று அடிப்படையிலும் பொருந்துவதை நீங்கள் கண்கூட காண முடியும் என்பது அடியின் ஆய்வின் முடியாகும். இந்த காணொளியில் உங்களுக்கு பல விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இது உங்கள் முரண்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் இது அலசி ஆராய்ந்து எது சரி என பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அடியனின் கருத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எனக்கு சொல்லவும். அதை நமக்கு ஒரு நல்ல ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என நோக்கம். அதற்காக தான் இவ்வாறு நான் பல இடங்களில் சென்று ஆராய்ந்து உங்களுக்கு அதை பதிவிடுகிறேன். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.